ஆதிகாமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின்மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின்மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். 3. தேவன் வெளிச்சம் உண்டாகக்கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. 4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாகப் பிரித்தார். 5. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தைப் பிரிக்கக் கடவது என்றும் சொன்னார். 7. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. 8. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. 9. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரையாய் காணப்படக்கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 10. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த சலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையைப் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்கக் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 12. பூமியானது புல்லையும் தங்கள் சாதியின்படியே விதையைப் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் சாதியின்படியே தங்கள் விதையினுடைய கனிகளைக் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 13. சாயங்காலமும் விடியற்காலமும் மூன்றாம் நாள் ஆயிற்று. 14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாகக் கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கக் கடவுதும் என்றார். 15. அவைகள் பூமியின் மேல் பிரகாசம் பிடிக்கும் வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்கக் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 16. தேவன் பகலால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 17. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் 18. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 19. சாயங்காலமும் விடியற்காலமாகிய 4ஆம் நாள் ஆயிற்று. 20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ அக்னிகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் சந்திக்கப்படுவது என்றார். 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் சரும்பிக்கிட்ட சகலவித நீர்வாழும் ஐந்துக்களையும் சிறகு உள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகளை பூமியில் பெருகப்படுவதும் என்று சொன்னார். 23. சாயங்காலமும் விடியற்காலமாகிய 5ஆம் நாள் ஆயிற்று. 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஐந்துக்களாய் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் சாதியாய் பிறப்பிக்கக் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 25. தேவன் பூமியில் உள்ள சாதியான காட்டு மிருகங்களையும் சாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார்.
27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவும் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஐந்துக்களையும் ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 29 பின்னும் தேவன், இதோ, பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. 30 பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளுமே ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. 31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அதுவும் மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற்காலம் 6ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் அதிகாரம். இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2 தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்விருந்தார். 3 தேவன் தம்முடைய சிருஷ்டித்து உண்டு பண்ணி தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே உயர்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 4 தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கும் நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. 5 நிலத்தினுடைய சகலவித செடிகளையும் பூமியில் இன்னும் உண்டாக்கவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இன்னும் மழையை பெய்யவில்லை, நிலத்தை பயன்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. 6 அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழுதி பூமியெல்லாம் நனைத்தது. 7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிரியை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். 8 தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் ஒரு தோட்டத்தில் உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். 9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகுக்கும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவசித்தரும் நன்மை தீமையாகிய தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 10 தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பதிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. 11 முதலாம் ஆற்றுக்கு பைசன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். 12 அந்த தேசத்தில் பொன் நல்லது, அவ்விடத்தில் பிதளையும் போமாத கல்லும் உண்டு. 13 2ஆம் ஆற்றுக்கு ஈகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 14 3 ஆண்டுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராந்த் என்று பெயர். 15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சங்களையும் புசிக்கவே புசிக்கலாம். 17 ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்து கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். 18 பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 19 தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித விருட்சங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி அதை அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஐந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதற்கு பெயராயிற்று. 20 அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. 21 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவனை நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார். 22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனுக்கு எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 23 அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பு, என் மாமிசத்திலும் மாமிசமாய் இருக்கிறாள், இவள் மனுஷியின் எடுக்கப்பட்டபின்னால் மனுஷி எனப்படுவாள் என்றான். 24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். 25 ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாயிலிருந்து வைக்கப்படாதிருந்தார்கள்.
இருந்தார்கள்.